பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தின நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சீசர்களுக்கு, அவரை பின்பற்றி வந்த சீசர்களுக்கு சில பாக்கிய வசனங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நாமும் அவரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இந்த பாக்கிய வசனங்கள் எங்களுக்கும் பொருந்தும். நாம் அவர்களுடைய ஏசப்பாண்ட விசுவாசிகளாக இருக்கிறோமா, ஏசப்பாண்ட சீசர்களாக இருக்கிறோமா? வாருங்கள் இந்த வசனத்தை தியானித்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த வசனம் உங்களுடைய இருதயத்தில் இந்த வசனம் உங்களோடு பேசினால் நீங்கள் அவருடைய சீசர்கள், விசுவாசிகள் அல்ல. நீங்கள் விசுவாசம் அவருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கள், இனி சீசர்களாக மாறணும். அல்லேலூயா, ஆமென். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் பொய்யாய் உங்கள் பேரில் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்பிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமென், அல்லேலூயா. உன்னதமான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்மோடு இருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா.